ஹாய் காய்ஸ். நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க? அப்ராட் வந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். எல்லாம் அப்ராட் வந்தால் ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்லா எப்படி சொல்கிறது, இன்னும் கூட நீங்கள் கமிட்டட் ஆகிடுவீங்க அப்படி இப்படின்லாம் நினைப்பீங்க. ஆனால் இங்கே எதுவுமே அப்படிலாம் நடக்காது. இங்கேயுமே ஆர்டினரி லைஃப் தான். ஈவன் நம்ம இந்தியாவில் கஷ்டப்பட்டதை விட இங்கே 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அதிகமாக கஷ்டப்படும். ரியல் அப்ராட் கஷ்டங்கள் எப்படி இருக்குன்னா, என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கா பாருங்க. மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா என்ன பண்ணுறேன்னு சொல்ல பார்க்க தான் அவங்க என்ன பண்ணிட்டு பார்த்தீங்களா? நம்ம ஊர் டைமுக்கு இங்கே 5 ஆகிடுச்சு, இந்த ஊர் டைமுக்கு இங்கே 2 ஆகிடுச்சு. பையன் உழைப்பா போட்டுட்டு இருக்காங்க. நானும் எவ்வளோ பேச்சுலர்ஸ் ஒன்று தான் படித்தோம் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜில். நீங்கள் எப்பயாச்சு நம்ம காலேஜில் படிக்கிறது என்ன பண்ணியிருக்கீங்க? இங்கே அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் தான் தனித்தனியாக இண்டிவிஜுவல் ஒர்க்கு போடணும். தனியாக ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது, செமினார்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணனா ஒரு ஸ்கோர் கிடைக்காது. ஸ்கோர் கிடைக்கணும்னா பாஸ் ஆகணும். பாஸ் ஆகணும்னா மாஸ்டர்ஸ் கிடைக்காது. மாஸ்டர்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் போட்ட காசு எல்லாம் வேஸ்ட்டு, நீங்கள் வாங்கின கடன்லாம் வேஸ்ட்டு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இதை வேறு பார்ட் டைம் வேறு பண்ணுவோம்ல மச்சி. இந்த டைமில் இந்த டைம் இன்டர்வியூ வேற பஞ்சாயத்து. இதில் பார்ட் டைம் வேறு தனியாக போய் உழைக்கணுங்க. பார்ட் டைம் உழைச்சிட்டு நாங்கள்லாம் குரூப்பாக இருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஒருத்தன் வேலைக்கு போனால் கூட ஒருத்தர் நாங்கள் சமைச்சிருவோம். ஆனால் 2 பேர் இருப்பாங்க.